சென்னை மவுலிவாக்கம் மாங்காடு இடையே நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகள் தாமதமாகி வருகின்றன. அதற்கு காரணம் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை போரூரை அடுத்த மவுலிவாக்கத்திலிருந்து மாங்காடு கூற்றோடு வரை செல்லும் பரணிப்புத்தூர் சாலை போரூர் குன்றத்தூர், குன்றத்தூர் பூந்தமல்லி ஆகிய சாலைகளை இணைக்கும் பிரதான சாலையா இருக்கு. அந்த சாலையில ரொம்ப காலமா இருக்கிற முக்கிய பிரச்சனை மழைநீர் தேங்கிறது தான். அதனால மழைநீர் வடிகால் அமைக்கணுங்கிறது தான் அந்த பகுதி மக்களோட ரொம்ப வருஷ கோரிக்கையா இருந்தது. இதன் தொடர்ச்சியா சுமார் 13 கோடி ரூபாய் மதிப்புல மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுச்சு. ஆனா இடைஞ்சல் காரணமா கால்வாய் கட்டுமான பணி ஆமை வேகத்துல தான் நடக்குது. சாலையோரம் 200க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் இருக்கிறது தான் அந்த இடைஞ்சல். இபி போஸ்ட் எல்லாம் ஃபுல்லாவே அதுல இருந்துட்டு இருக்கு. அதுக்கு என்னன்னு கேட்டோம்னாக்கா இல்ல நாங்க பணம் கட்டிட்டோம் பொதுப்பணித்துறையில இருந்து, அது இபி தான் வந்து ரிட்டர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவி காரங்கிட்ட பேசினாங்கனாக்கா அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க, வேற டிபார்ட்மெண்ட் பேசினாக்கா இவங்க வந்து மாத்தி டிபார்ட்மெண்ட் வேற டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் கரெக்டா வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு தெரியல. சீக்கிரமே மழைக்காலம் தொடங்க இருப்பதனால அதுக்குள்ள மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியை முடிச்சு கொடுக்கணும்னு அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் வரும். அது மாங்காடு மவுலிவாக்கத்துல இருந்து ஆரம்பிக்குது, மாங்காடுல முடியுது. இந்த சாலை முழுக்க வந்து ஒரு பகுதி கால்ல போடுறாங்க, இன்னொரு பகுதியை போடுறதா சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் நாம கேட்டபோது மின்கம்பங்களை அகற்ற மின் வாரியத்துடன் இணைந்து வேகமா நடவடிக்கை எடுக்கப்படும்னு உறுதியளிச்சிருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, பருவமழை தொடங்குறதுக்கு முன்னதாகவே கட்டுமான பணி முடித்துக் கொடுக்கப்படும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நவீன்.